1940களில் வந்து புதுமை பித்தன் ஒரு கதையை எழுதியிருக்காரு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு. கந்தசாமி பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆரோக்கியமான ஒரு சித்தனா, என்ன ஊரு லோகம் பூலோகம்னா இப்படி தான் இருக்கும், நீ யாருன்னு கேட்டனே. நான் தான் கடவுள். கடவுளா? கன்ஃபார்ம் மென்டல் பயபோல தான், நடராசனே நான் தானே, அதனால நம்ம கூத்தாடி பொழைச்சிக்கலாம். பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு, யாரா இவன் வர்ண பேதெல்லாம் பார்க்குறான், டேய் பூமியை தட்டி கண் அப்படி விரிக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் வரும்போது கடவுளை பார்த்து, ஏன்டா இப்படி என்ன சோதிக்கிற, தெரியுது நான் கஷ்டத்தை தாங்கிக்கிறவன் தான், ஆனால் அதுக்காக இவ்வளவா அப்படின்னா கடவுள் சொல்வார், நீ தான் உலகத்தில் ரொம்ப நல்லவனாச்சே, அதனால் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு. அதனால் கடவுளை பார்த்து அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு, அவன் அடி கொடுத்தே பழகிட்டான், நான் அடி வாங்கியே பழகிட்டேன் அப்படின்னு தோணும். பட் சில நேரம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது வந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. அதாவது ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊற்றணும், அப்போ நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் எதுக்கு வந்துச்சு. நீ வந்து பூமிக்கு வந்து வாழ்ந்து பாரு, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம்ல. அதனால தான் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். அரை எண் 305 கடவுள், கசட தப்புற, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட பிகே, அதாவது ஒரு வேற்று உலகத்துலேருந்து இங்கே வந்து வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம திரைப்படத்தில் பார்த்துருப்போம். ஒரு சக்தி, அந்த சக்தி தான் வந்து இந்த உலகத்தில் ஆதாரம்னா நீ இங்கே வந்து வாழ்ந்து பார்த்தா உனக்கு இதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இது 1940களில் வந்து புதுமை பித்தன் ஒரு கதையை எழுதியிருக்காரு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு. அதாவது கடவுள் வந்து பூமிக்கு வராரு, கடவுளாக அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். புதுமை பித்தன் அவர்களுடைய கதை தான் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கந்தசாமி பிள்ளை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக வாழ்க்கையில் ஆசையான, அதாவது நம்ம பழப்பு நடத்துறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம எப்படியாவது கை காசு சம்பாரிச்சணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து ஒரு கருமி தான், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஒரு ட்ராமில் ஏறி போகணும் அப்படின்னா, இப்போ இந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஏறுறோம், கண்டக்டர் நம்மளை பார்க்கல, நம்ம வந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பில் தான் அவரை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து இப்போ தான் சார் ஏறினேன், இந்த காசு கொடுங்கன்னா ஒரு காலனா மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலனா மிச்சமானா நம்ம ஒரு வெத்தலை பார்க்க போடலாம். அதே ஒரு வேளை அவர் 2-3 ஸ்டாப் நம்மளை பார்க்கல அப்படின்னா, இப்போ தான் ஏறினேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு அறையனா மிச்சம் பண்ணலாம் அப்படின்னா, இறங்கினோன்னு ஒரு இடத்துல காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது ஒரு காலனாக்கும் காஃபிக்கும் ஆசைப்படுற ஒரு ஆள். இது கஞ்சா பிஸ்னாரின்னு வச்சுக்கலாம், கருமின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவர் பிளான் பண்ணி வாழ்க்கையை வாழ்றாரு. கண்டக்டரை எனக்கு ஏமாத்தணும்லாம் ஆசை இல்லை, அவர் என்னைக்கு பொறுப்பாகிறாரு அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது பொறுப்பாயிட்டாருன்னா என்னால் அவர் வந்து உஷாராயிட்டாரு, ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, திருவல்லிக்கேணிக்கு போகணும், திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால், ட்ராமில் போகலாம், ரிக்ஷாவில் போகலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வழிகேட்டு வாய் வழியாலே போகலாம், மதுரைக்கு வாயில் வழி அப்படின்னாராம். நான் மதுரைக்கெல்லாம் போக தேவையில்லை, எனக்கு திருவல்லிக்கேணிக்கு தான் போகணும். அப்படியா, சரி ஓகே, திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகிறதுன்றது சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்த ஆளை பார்த்தா ஒரு 60 வயசு இருக்கும், 60,000 கூட இருக்கலாம். ரொம்ப பழமையான மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு குடுமி போட்டிருக்காரு, அப்படியே சில்வர் ஹேர்ஸு, அதுக்கு நடுவில் அங்கங்கே பிளாக் ஹேரு. பார்க்கவே வந்து ஒரு ஒரு கம்பீரமும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு சாந்தமும் இருக்குது. அதே மாதிரி தொண்டையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாவப்பழ சைஸில் வந்து ஒரு மறு ஒன்று இருக்குது. ஒரு கணக்கு வச்சுக்கிறாரு, ஏதோ இவர்கிட்ட காசு இருக்கும் போல், இவர்கிட்ட எதையாவது தேத்த முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு. தேத்த முடியுமான காசு கேட்குறாரானா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு காஃபியாவது வாங்கி குடிச்சிடலாமே, நம்ம தான் வழி சொல்கிறோமே, ஓசியில் காஃபி வாங்கி குடிக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு, ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், எனக்கு ஜலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஜலம்லாம் கிடைக்காது, காஃபி தான் குடிக்கலாம், வாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு இப்படி கூப்பிட்டு போகிறாங்க. காஃபி குடிக்கிறதுக்காக இப்படி கடவுளும் இந்த பக்கம் கந்தசாமி பிள்ளையும், தோஷலாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். பட் கந்தசாமி பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. அப்போது காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த காஃபி வரத்துக்கு முன்னாடி அந்த டேபிளில் இன்னொரு கப் காஃபி குடிச்சு காஃபி சிந்தி இருக்கக்கூடிய அந்த வடுவை பார்க்குறாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சழிச்சுக்கிறாரு. என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆரோக்கியமான ஒரு சித்தனா, என்ன ஊர் லோகம் பூலோகம்னா இப்படி தான் இருக்கும், காஃபி செஞ்சுறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறேன்னு, அங்கே பாரு அந்த காஃபி மேலே ஈ உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை காமிக்கும் போது கடவுளோட கையில் அந்த காஃபி பட்டுருது. ஐயோ சே அப்படின்னு சொல்லி இப்படி 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 பண்ணுறாரு.
ஏன்யா முன்ன பின்ன நீ இந்த மாதிரி வாழ்ந்ததே இல்லையா பூலோகத்தில்? அவருக்கு அப்போ வரைக்கும் அவர் யாருன்னு தெரியல. என்னவோ ரொம்ப தான் சுத்தம் சுகாதாரம்னு செலுத்துக்கிற, சரிவா காஃபிக்கு காசு கொடுத்துட்டு திருவல்லிக்கேணிக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு காஃபிக்கு காசு கொடுக்கறதுக்காக அந்த கவுண்டருக்கு வந்தால் ஒரு புது 100 ரூபாய் நோட்டை எடுத்து அப்படி நீட்டுறாரு கூட இருக்கிற பர்சன். பார்த்த உடனே கந்தசாமி பிள்ளைக்கு ஆஹா 100 ரூபாய் வச்சுருக்கான் ஐயா, சரி அப்படியே இவரோடையே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த கவுண்டரில் இருக்கிறவங்க சொல்கிறான், ஏயா 2 காப்பிக்கு இவ்வளோவா கொடுப்பேன், நான் என்ன பண்ணுறது, சில்லறைக்கு எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கும்போது கூட்டம் வருது அந்த கடையில். சரி வாக்குவாதம் பண்ண வேணான்னு சொல்லி சில்லறையை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நல்ல சரியாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்தா சரியாக தான் இருக்கும்னு எண்ணி பார்க்காம கடவுள் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. வந்த உடனே கந்தசாமி பிள்ளை பக்கத்தில் நிற்கிறார். நின்ன உடனே அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்து இப்படி கிழிச்சு தூக்கி போடுறாரு. யாரா இவன் லூசு பையனாக இருப்பான் போலியே, 10 ரூபா நோட்டு கிழிச்சு போடுறான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இப்போ கிழிச்சு போட்டிங்க, அந்த நோட்டு கள்ள நோட்டு, அப்போவே சொல்லியிருந்தா வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு. ஆக்சுவலாக அவன் என்னை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு என்கிட்ட காசு கொடுத்தான்ல, இப்போ வரைக்கும் நான் ஏமாந்தேன் நினச்சிட்டு இருப்பான்ல, ஆனால் நான் ஏமாறல, இப்போ அவன் தானே ஏமாந்துட்டான் அப்படின்னுவாரு. யோ சத்தியமா நீ லூசு தானே சொல்லு. இது எப்படி தெரியுமா இருக்குது, வடிவேலு சார்கிட்ட ஒருத்தர் அட்ரஸ் கேட்பாரு, ஒசாமா பின் லேடன், ஹிந்து குஷ் மலை, கேர் ஆஃப் உமருல்லா அப்படின்ற மாதிரி. சத்தியமாக சொல்லு நீ மென்டல் தானே. அதாவது அங்கேயே காசு கொடுக்குறப்போ இந்த 10 ரூபா கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ உஷாராலும் ஒத்துக்கலாம். அவன் உன்னை ஏமாத்திட்டதாகவும் நீ ஏமாந்ததாகவும் அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நான் ஏமாறலையே பிம்பிளிக்கு பிளாப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரில இருக்குது அப்படின்னா, கடவுள் என்னோட விளையாட்டுலாம் உனக்கு புரியவே புரியாது அப்படின்னா, நீ யாரோ என்னவோ போ, சரி வா திருவல்லிக்கேணிக்கு நம்ம ரிக்ஷாவில் போகலான்னு ரிக்ஷாவில் ஏறி உட்காடுறாங்க. என்னவோ தெரியலங்கய்யா, ரிக்ஷா ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, காற்று மாதிரி இருக்குன்னு. இருக்கும் நீ பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்னு. திருவல்லிக்கேணிக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. திருவல்லிக்கேணிக்கா போகணும் வாங்க இறங்கலான்னு திருவல்லிக்கேணியில் ரிக்ஷாக்காரர் இறக்கி விடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் அப்படின்போது ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. அதாவது ஆஃபீஸ் இந்த முதலி தெரு அந்த முதலி தெருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. அந்த அட்ரஸ் சொன்னால் அந்த அட்ரஸில் யாரை பார்க்கணும், கந்தசாமி புள்ள. யோ அந்த கந்தசாமி புள்ள நான் தான் அப்படின்றாரு. அப்படியா, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இறங்குறாங்க. இறங்கின உடனே ரிக்ஷாக்காரருக்கு காசு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே நீங்கள் நல்லா இருக்கணும் சாமின்னு ரிக்ஷாக்காரர் வாழ்த்துறாரு. வாழ்த்தின உடனே ஆமாம் போயா நீயும் வாழ்த்தும் அப்படின்னு. விடுப்பா, எப்போவுமே நானே எல்லாரையும் வாழ்த்து பழகிட்டேன், என்னை யாராவது தடவை வாழ்த்துறாங்கல்ல, சந்தோஷப்பட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் 2 ரூபா குறைச்சி கொடுத்து பாருங்க, அவன் உங்களை வாழ்த்துவான், நல்லா வாயில் கிழிப்பான் அப்படின்ற மாதிரி. எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரம் பேசுகிறது சரியாக அமைச்சிட்டா நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வந்துருச்சு காலங்காத்தாலே சாவுகிறாக்கே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியாது, பூலோகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டாங்க. நீ யாருன்னு கேட்டனே, நான் தான் கடவுள். கடவுளா? கன்ஃபார்ம் மென்டல் பயபோல தான். யோ சும்மா ஏமாத்தாத அப்படின்னு உடனே ஒரு நிமிஷம் நான் கடவுள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த கடவுளை ஒருத்தர் காட்டிடுறாரு. பெருசாக ஒன்றும் ஷாக் ஆகலை கந்தசாமி பிள்ளை. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், மூக்குத்தி அம்மனில் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், ஒரு வீடு வேணும், வீடு முழுக்க பணம் வேணும், வீட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி வேணும், அப்புறம் அந்த வேலை வேணும் இந்த வேலை வேணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சதை ஒப்பிச்சிருப்போம்ல கடவுள் வரம் கேட்டா அப்படின்னு. கந்தசாமி பிள்ளை பெருசாலாம் ஷாக் ஆகலை. கருமீன்றீங்க, காலனா காசுப்படுறாருன்றீங்க, அவருக்கு ஒன்றும் ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு. அவரோட ஆசையெல்லாம் பெருசாலாம் கிடையாது. எனக்கு உன் வரலாம் ஒன்றும் வேணாம், நீ வரத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்ப, அப்புறம் இன்னொரு தெய்வம் என் தலையை எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க்கு வைக்கும், அதில் ஏதாவது ட்விஸ்ட் இல்லாமல் நீங்கள் பூலோகத்தில் என்னைக்காச்சும் வரம் கொடுத்துருக்கீங்களா, எனக்கு ஒரு வெண்ணையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ ஒழுங்காக என் வீட்டில் சாதாரண மனுஷனாயிருன்னு சொல்கிறாங்க. சாதாரண மனுஷனாக வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கோவில் மாதிரி அவருக்கு தெரியுது. ஏன்னா வெளியில் விளக்கேற்றி வச்சுருக்கு. உள்ளே ஒரு சின்ன குழந்தை ஒன்று விளையாண்டுட்டு இருக்கு. அந்த குழந்தைய கடவுள் ஆசையாக பார்க்குறாரு. உடனே நீ சுடுகாட்டிலலாம் இருந்த ஆள் தானே, ஏன்னா ஈசன் இல்லையா. குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயம் வருது. கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே ஒரு கருவேப்பிலை கொல்லுப்பா, நான் கஷ்டப்பட்டு பெற்று வச்சுருக்கேன், மாமிசெல்லாம் நீ சாப்பிட்றது இல்லை அப்படின்னா, ஐயோ நான் ரொம்ப சைவன் ஆகிட்டேன், நான் சாப்பிட்றதே இல்லைன்னு கடவுள் சொல்கிறாரு. உள்ளே வந்தோடனே அவங்க ஒய்ஃப்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் ஒரு காலத்தில் வீட்டிலேருந்து காசிக்கு போகிறேன்னு போனார்ல, அவங்களோட அந்த மாமா அப்படின்னு. ஐயோ வணக்கம் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் காந்திமதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு பார்த்தா வாசலில் அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியே, எப்போ எடுக்கலையா அப்படின்னு கடவுள் அப்படி சொல்கிறாரு. உடனே அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு எல்லாம் போய் எடுக்க போகிறாங்க. கந்தசாமி பிள்ளைனால தூக்க முடியல, வயசான 60 வயசு தாத்தா தான் நம்ம கடவுள் தூக்கிட்டு வராரு. கந்தசாமி பிள்ளை மறைக்கிறாரு. அப்போவே சொன்னல, இந்த கடவுள் சித்தமெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த அரிசி மூட்டையை வர வைக்கிறது, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் வர வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைகளை பண்ண இப்போ ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் சத்தியமாக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ அந்த வள்ளி குழந்தைய ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தாத்தா கிடைச்சாங்கன்னு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அவர் மேலே ஏறி விளையாடுறதும், அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகப்பழத்தை பார்த்து இது எப்படி வந்துச்சு, அதாவது அந்த மரு எப்படி வந்துச்சு அப்படின்னு.
நான் நிறைய நாகப்பழத்தை ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி என்னோட கழுத்தை அப்படி பிடிச்சாங்களா, அப்போவே வந்து அந்த இது நின்று போச்சு அந்த நாகப்பழம் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறாரு, காலேஜஸ் அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டுறாங்க, லட்டு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாங்க. சித்த வைத்திய தீபிகை 25 ரூபா சந்தா வாங்குறது அப்படின்னு ஞாபகமா, ஏன்னா அவர்கிட்ட மிச்சம் இந்த குழந்தைக்கு லட்டு வாங்கி கொடுத்தது இந்த காசெல்லாம் போக ஒரு 80 ரூபா இருக்குது, அதில் 25 ரூபாயை கறந்துடணும்னு கந்தசாமி புள்ள பாடப்படுறாரு. சரி பூலோகத்துக்கு வந்துட்ட, நீ சாதாரணமாக இருக்கணுன்ட்ட, என்ன வேலை செய்ய போறீரு? ஓ நீ சோறெல்லாம் போட மாட்டியா, வேலைலாம் செஞ்சால் தான் போடுவியா, சரியான இவனாக இருக்கேடா, ஒரு கடவுள்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குதாடா உனக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் அவன் சொல்கிறது நியாயம் தானே, சம்பாரித்து சாப்பிடணுன்னு கடவுள் சொல்கிறார். எனக்கு தான் நல்லா ஆட வருமே, ஆடலோட நாயகனே நான் தானே, நடராசனே நான் தானே, அதனால் நம்ம கூத்தாடி பொழைச்சிக்கலாம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ தோதாப்படல இந்த மனுஷ பயில்களை நம்பும் போது, இருந்தாலும் நீ பண்ணி பாரு. எனக்கு வந்து ஒரு சாஸ்திரிகள் தெரியும், பிரகதீஸ்வர சாஸ்திரிகள்னு, அவர்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன், நான் அவருக்கு மருந்து ஒன்று கொடுக்குறேன், அந்த தங்க பஷ்பம் தீந்து போயிருக்கோம், எனக்கு செஞ்சு கொடுக்க போய் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தங்க பஷ்பம் தீந்து போச்சுன்னு அவர்கிட்ட போய் பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு. சரி போகலாம் இந்த குழந்தை அப்படின்னு அந்த ஆஃபீஸில் பேசுகிறாங்க. லட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குது, இல்லை தூங்கிட்டோம், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போகும்போது, நான் பார்வதியும் கூட்டிகிட்டு வரட்டுமா, தேவியமோ எல்லாம் மனுஷ பயபுல்களே தான் வரணும், இந்த கடவுள் மாதிரிலாம் வந்தீங்க கொண்டே போடுவேன் ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா டான்ஸ் அப்படிங்கும்போது 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த சாஸ்திரிகள் வந்து பார்த்த உடனே, இவங்க கூத்தாடுவாங்க சாமி, இந்த மாதிரி நீங்கள் சபாவில் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் நடன வாய்ப்பு கொடுக்கணும். அப்படியா, இந்த அம்மாவை பார்த்தா கருப்பாக இருக்கே, இந்த அம்மா ஆடுமா அப்படின்னு வர்ணபேதம். பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு, யாரா இவன் வர்ணபேதம்லாம் பார்க்குறான், டேய் சாமியை வந்து கேலண்டரில் அழகழகாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வடிவமைச்சுக்கிட்டீங்க, அதுக்காக அப்படியே வாடா இருப்பாங்க, ஒரு நியாய தர்மம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது. எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்த்ததில்ல, அவ்வளோ கூட்டம் கூடும், நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லையே உங்கள் ஆட்டத்தை அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறாரு. பார்த்தா தெரியும், சரி 2 பேரும் போய் ஆடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கடவுளும் பார்வதி தேவியும் அங்கே இருக்க ஒரு அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. கடவுள் வடிவம் எடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு ஆட்டம், பூமியை தட்டி கண் அப்படி விரிக்கிறாரு. பார்வதி தேவி நடனத்துக்கு ரெடி ஆகுறாங்க. 2 பேரும் அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது கந்தசாமி பிள்ளை இங்கேருந்து பதறிடுறாரு. ஏன்னா கழுத்தை சுற்றி பாம்பு, உடல் முழுக்க பாம்பு, தலையில் பாம்பு, பக்கத்தில் பார்வதி தேவி அப்படி ஆங்காரமாக நிற்கிறாங்க. இவர் கண்ணு முழுக்க கோபத்தோட காலை தூக்கி அப்படி நிற்கிறாரு. யோ 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 என்னையா பண்ணுற, டேய் நான் உங்ககிட்ட மார்வேஸ் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான் பண்ணாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு இங்கேருந்து நிறுத்துறாங்க. அந்த சாஸ்திரிகள் வந்து, யோ நிறுத்தியா, யார் இவன் கூத்தாடி பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான், இதெல்லாம் ஒரு ஆட்டமாயா, நடனம்னா அழகு இருக்கணும், ஒரு நளினம் இருக்கணும், ஒரு முழுக்க முழுக்க வந்து கலைங்கிறது வேறையா, எத்தனை கலை பார்த்துருப்பேன், இதுதான் ஏன் ஒரிஜினலு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் டூப்பியா அப்படின்னு கடவுளே சொன்னாலும் அவங்களோட ஆட்டத்தை பார்த்து இந்த பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் கிண்டல் பண்ணுறாரு. உன் ஆட்டமும் வேணாம், ஒன்றும் வேணாம், கீழே இருக்கிற பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு கிளம்புனி, என்ன வேலை பண்ணுற அப்படின்னு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து எப்படியோ ஒன்று எஸ்கேப் ஆக வச்சிடறாங்க. அதாவது நாசூக்கா இல்லாமல் கொஞ்சம் முகத்தில் வெட்டின மாதிரி, அதே சமயத்தில் போ அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு. கடவுளுக்கு ஒரே ஷாக்கு. பார்வதி தேவி கிளம்பி போயிட்டாங்க. அந்த அந்த சித்த வைத்திய தீபிகை ஆஃபீஸில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு, கந்தசாமி பிள்ளையும் கடவுள் உட்காந்துருக்காங்க. பார்க்குறாங்க, ஏண்டா ஒரிஜினலே நான் தான், நானே வந்து ஆடுறேன், என்னை பார்த்து டூப்புங்கிறீங்களேடா, குரூப்பில் டூப்பு எதுன்னு உங்கள் வாழ்க்கையில் கண்டே பிடிக்க முடியாதா, அவன் ரிக்ஷாக்காரன் என்னடான்னா காசு கொடுத்ததுக்காக வாழ்த்துனான்ற, கடையில் என்ன சுத்தம் சுகாதாரம் இல்லை, மனுஷனாக இருந்தால் தான் வாழணுன்ற, இந்த உலகத்தை படித்த கடவுள்னாலே ஒரு மனுஷனால் வாழ முடியலன்னா நீங்கள்லாம் வெரி கிரேட் ஃபெலோ தான்டா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தா தாத்தாவை காணோம், கடவுளை காணோம். பூமியில் மனுஷ பயிர்களோட வாழ முடியாது போல், நம்மளால் மனுஷனாக இருக்கவே முடியாது போல், நிஜமாகவே இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு வாழ்க்கை நடத்துகிற இந்த மனுஷங்கள்லாம் கிரேட்டு தான் போலன்னு கடவுளுக்கே தோணிருக்கு. அதனால் லைஃப்பில் எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, கடவுள்னாலே நம்மளை போல் வாழ முடியலைங்க. நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு அழகாக இந்த லைஃப்பை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. இந்த கதை வந்து எனக்கு அதுதான் சொல்லிச்சு. நிறைய பேருக்கு நிறைய கன்வே பண்ணும், எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ஓப்பன் அப் ஆகும். அது மாதிரி இந்த கதையை முடிக்கும் போது, உன்னாலே வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை படைச்சவனாலே சாதிக்க முடியாத நான் சாதிக்கிறேனே, அப்போ நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இல்லை சொல்கிறேன். அப்போ நம்ம எவ்வளோ தேவலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் நம்ம கந்தசாமி பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது. காலனாவுக்கும் காஃபிக்கும் ஆசைப்பட்டாலும் பெருசாக காசு ஒன்றும் கேட்கல, என்னோட ஆயுள் சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் தானே கேட்டார். அந்த மாதிரி சித்த வைத்திய தீபிகையை விற்ற சந்தோஷம் அவருக்கு, கடவுளுக்கு பூமி எப்படி இருக்குன்றதை பார்த்த சந்தோஷம், எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்த சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஒரு வேளை கடவுள் வந்தார் அப்படின்னா என்ன கேட்பீங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்களேன், படித்து பார்க்கலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.